அக்கா, காலையிலே இன்னைக்கு ரொம்ப பசி எடுக்குது. என்னன்னே தெரியலையே. இருடா ராஜு, சும்மா தண்ணியிலே விளையாடிட்டு இருந்தா பசி எடுக்காம என்ன பண்ணும்? இரு இரு, இப்ப கொஞ்ச நேரத்துல இட்லி சுட்டுருவாங்க, உனக்கு தருவாங்க. நீ கவலைப்படாம இரு. தமிழ், அங்க பாத்தியா பட்டாம்பூச்சி எவ்வளவு அழகா பறக்குது பாத்தியா? மல்லி, ஆமா அந்த பட்டாம்பூச்சி ரொம்பவே அழகா இருக்கு. நம்ம வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி பட்டாம்பூச்சி எல்லாம் வர மாட்டுது பாத்தியா? ஆமா தமிழ், இந்த மாதிரி பட்டாம்பூச்சிலாம் நம்ம வீட்டுக்கிட்ட வராது. ஏன்னா அங்க மரம் செடி எதுவுமே இல்லையே, எல்லாத்தையும் வெட்டிட்டோமே. இங்க தோட்டத்துலயாவது கொஞ்சம் மரத்தை விட்டு வைப்போம், இல்லனா அதுவும் வராது. அடேங்கப்பா, இந்த குட்டி பசங்க மல்லியும் தமிழும் இவ்வளோ அறிவா பேசிக்கிட்டு இருக்காங்களே. சரி சரி, சீக்கிரமா இட்லியை சுடுங்க. சரி சரி, நம்ம குட்டி பசங்களுக்கு சூப்பராக இட்லி தயார் செய்யலாம். இந்த மாவை முதல்ல நம்ம இதில் ஊற்றிடலாம். அதே மாதிரி இதில் இருக்கிற எல்லாத்துலேயும் நம்ம மாவை ஊற்றிடலாம். இங்கே பார்த்தீங்களா, நம்ம மாவு ஊற்றியாச்சு. இப்போ இதை நம்ம இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சிடலாம். சரி, இதை நம்ம பார்த்து பத்திரமா இந்த இட்லி குண்டாங்குள்ள வச்சிடலாம். வச்சாச்சு. இன்னொன்னையும் இதே மாதிரி நம்ம இதில் வச்சிடலாம். இன்னொன்னையும் நம்ம இதில் பார்த்து பத்திரமா வச்சிடலாம். வச்சாச்சு. அவ்வளவுதான். இதை நம்ம மூடிட வேண்டியதுதான். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து பார்ப்போம் வெந்துருச்சான்னு. இதை சரியா மூடி வச்சிடலாம். இப்பதான் இது சரியா இருக்கு. சரி, நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு இதை திறந்து பார்ப்போம். டேய் ராஜு, இட்லி மாவெல்லாம் போட்டு குண்டான்லாம் வச்சிட்டாங்கடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல தயாராயிரும், நீ அழாம இரு. அக்கா, நான் எங்கக்கா அழுதேன்? கொஞ்சம் பசிக்குதுன்னு தானே சொன்னேன். நீ எதுக்குக்கா ஓவரா பில்டப் பண்ற? நான் எங்கடா ஓவரா பில்டப் பண்ணேன்? நீ தாண்டா எப்ப பார்த்தாலும் பசிக்குது பசிக்குது அழுதுகிட்டே இருக்க. அப்படியா? வெளியவே தெரிஞ்சிச்சு அழுதுது. சரி சரி, விடு விடு, ரகசியத்தை வெளியே சொல்லாத. என்னத்தான் நம்ம வீட்டுல சோஃபா இருந்தாலும் இந்த மாதிரி தோட்டத்துல வந்து ஜாலியா உட்கார்றது சூப்பரா இருக்கு. சரி சரி அண்ணா, நீங்க இட்லி சுடுறீங்க, நல்லா தான் இருக்கும் போல இருக்கு. அதுக்கு கூட சாப்பிட்றதுக்கு என்னென்னலாம் தயார் செஞ்சிருக்கீங்க? ராஜு, நீ கவலைப்படாத தம்பி. நான் உனக்கு 56 வகையான சட்னியும் இட்லியும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஆசை தான். ஆனால் அதெல்லாம் இல்லை. இட்லியும் 2 சட்னியும் இருக்குப்பா. எது 2 சட்னி வச்சிருக்கீங்களா? அதை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு பில்டப் பண்றீங்களாண்ணா நீங்க? சரி சரி, அதையாவது ஒழுங்கா வச்சிருக்கீங்களான்னு பாப்போம். டேய் ராஜு, அந்த அண்ணன் சட்னி எல்லாம் செம்ம டேஸ்டா வைப்பாங்கடா, ஏற்கனவே சாப்பிட்டுருக்கல. ஆமாக்கா, நான் அந்த அண்ணன் சமையல் செஞ்சு ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன். அது ஒரு வேளை அந்த அண்ணனுக்கு தெரியாமையே டேஸ்ட் கூட வந்திருக்கலாம். ஒரு வாட்டி சமைக்கிறத வச்சு எப்படி சமைப்பாங்கன்னு சொல்ல முடியாதே. சரி சரி, இட்லி வெந்துருச்சான்னு பார்ப்போம். எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். என்னது இது, வேகவே இல்லையே. சரி சரி, நம்ம மூடி வைப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெந்துரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மூடி வச்சாச்சு. அண்ணா, இட்லி வெந்துருச்சு போல இருக்குண்ணே. நல்ல வாசனை வருதே. திறங்க திறங்க, சீக்கிரம், பசி எடுக்குதே. சரி, நம்ம இட்லி எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, சூப்பரா வெந்திருக்கு. சரி, நம்ம இட்லி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்களா, இட்லி சூப்பரா வந்துருச்சு. ஒன்று ஒன்றா எடுத்துட வேண்டியதுதான். நம்ம எடுத்து இந்த இலையிலேயே வச்சிருவோம். அப்பதான் நல்லா வாசனையா இருக்கும். இந்த இட்லியும் அது மாதிரி எடுத்து வச்சிடலாம். அவ்வளவுதான், எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். ஆஹா, சூப்பரா இருக்கே. சரி சரி பசங்களா, இந்தாங்க உங்களுக்கு அழகான இலை.
இந்தாங்க ரோசி, உங்களுக்கும் அழகான இலை. சரிண்ணா எனக்கு ஒரு இலைய கொடுங்க. இந்தா ராஜு, உனக்கு இல்லாத இலையா? இந்தாங்க குட்டி பசங்களா, சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கோங்க. இந்தாங்க, நீங்களும் வாங்கிக்கோங்க குட்டி பசங்களா. ராஜு, இந்தா சாப்பிட்டுட்டு வாங்கிக்கோ, உனக்கு எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கோ. இந்தாங்க குட்டி பசங்களா, தக்காளி சட்னி. இந்தாங்க குட்டி பசங்களா, உங்களுக்கும் அழகான தக்காளி சட்னி. அண்ணா எனக்கு தக்காளி சட்னி கொஞ்சம் அதிகமா வைங்க, இல்லைன்னா எனக்கு பத்தாது. இந்தா ராஜு, உனக்கு அதிகமாகவே வச்சாச்சு. குட்டி பசங்க எல்லாருக்கும் நம்ம சாம்பார் ஊத்திர வேண்டியதுதான். முதல்ல யாருக்கு? ரோசிக்கு ஊத்திடுவோம். ரோசி, இந்தாமா சாம்பார். குட்டி பசங்க 2 பேருக்கும். இந்தா ராஜு, உனக்கும் சாம்பார். அண்ணா 2 சட்னின்னு சொன்னீங்க, ஒரே ஒரு சட்னி தான் இருக்கு. அட ஆமா ராஜு, மறந்துட்டேனே. இரு எடுத்துட்டு வரேன். இந்தா ரோசி, சூப்பரான புதினா சட்னி. இது புதினா சட்னியா? ஆஹா, எனக்கு வேண்டாண்ணா, போங்க எனக்கு புதினா சட்னி வேண்டாம். இந்தாங்க குட்டி பசங்களா, உங்களுக்கும் புதினா சட்னி.